ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு வந்து ஹைதராபாத் போகிறேன், ட்ரெயினில் வந்து போகிறேன். அதை பற்றிய வீடியோக்கள் தான் இது. ஏன்னா நம்ம ட்ரெயினில் போகும்போது நிறைய பேர் முன்ன பின்ன வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து நிறைய தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்க தான் வருவாங்க. ஆண்களும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க. பெண்களெல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. யார் நல்லவங்க யார் கிட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. சும்மா வந்து நம்ம 2 நாள் போகிறோம் அப்படின்னா சும்மா வந்து பேசிகிட்டு இருப்போம். பேச வந்து தப்பு இல்லை. அப்போ வந்து உண்மையை சொல்லிடலாமா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த வீடு வச்சுருக்கோம், அது வச்சுருக்கோம், பகை வச்சுருக்கோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அந்த ஒரே நாளில் நெருக்கமாகி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுவாங்க. ஆனால் நான் இதுவரையும் பழகின யார்கிட்ட ஃபோன் நம்பர் கூட கொடுக்க மாட்டேன். அப்போ வந்து யார்கிட்டையும் சொல்ல என்ன பக்கத்தில் உள்ளவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்க தெரியாது. ஏன்னா நம்ம பேசும்போது எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு முகம் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறவங்களா நல்லவங்க அப்படின்னு நினச்சி நம்ம ஒன்றும் இந்த ஃபோன் நம்பர் கொடுக்கவே கூடாது. எல்லாருக்கூடையும் நான் பேசுவேன். போன தடவை கூட வந்து தான் பேசினேன். அப்புறம் நான் யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்துட்டு அவங்க கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சேனல் வந்து பார்த்தாங்க. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் தானே ஆமாம் நீங்கள் உடனே சர்ச் பண்ணி பார்த்தாங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நான் வாங்கவே இல்லை. அவங்க இன்ஸ்டாகிராமையும் பார்த்தேன், ஆனால் மொபைல் நம்பரை எதுவுமே வாங்கலை. ஏன்னா அவங்களுக்கு வேலையை நல்ல ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற அது சொன்னார். இருந்தாலும் சரி வந்து பார்த்தா நமக்கு வந்து எதுக்கு வேண்டாத பழக்கம். ஏன்னா இப்போ உறவுக்காரங்களே வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரெயினில் உள்ளவங்களாம் நல்லவங்களும் நிறைய பேர் கூட க்ளோஸாக பேச வேண்டியது, பழக வேண்டியது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை போட வேண்டியது, ஃபோனில் அப்புறம் பழகுவாங்க, பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சண்டை வரும். அப்புறம் ஏதாவது பணம் கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க, நம்ம பணம் கொடுப்போம். அப்புறம் பணம் திருப்பி கேட்டால் சண்டை வரும், பிரச்சனை வரும். அது எதுக்கு? பக்கத்து வீடே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. யாரு கூடயும் பேசுறதில்ல, பழகிறதில்ல. நம்ம வேலையை உண்டா அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உறவுக்காராக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தால் நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே. இப்போ உறவு இல்லைனாலும் சரி, நம்ம பணம் வந்து விட்டுக்கோ சொல்கிறோம். அவங்கள்ட்ட போய் சொன்னால் கூட உடனே சரி கடன் தான் கேட்குறாங்க. கொடுக்கல அப்படின்னா முகத்தை வந்து திருப்பிக்கிறாங்க. அப்படி தான் வந்து செய்கிறாங்க. சரி எங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது 5 லட்சம், அப்போ நீங்கள் பைசா தர மாட்டீங்களா? இல்லை என்ன இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோவப்பட தான் செய்வாங்க. நெருங்க உறவுன்னா நம்ம வந்து உண்மையை சொல்கிறோம். அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ வீடு வச்சுருக்கா, நகை அவ்வளோ எல்லா விவரமே அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ என்ன கணக்கு தெரியும்னா நம்ம தான் அந்த ஓட்டவாயை வச்சு சொல்லிடுறோம். அப்போ அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன நினைக்கிறாங்க? ஏன் வந்து அவங்க என்ன ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க, நம்ம வாங்குகிறோமே இதை எப்படி திருப்பி கொடுப்போம் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டேங்க. இப்போ வந்து நான் வந்து யாருக்கிட்டே வாங்க மாட்டேன். ஒருத்தர் பணம் வாங்குகிறோம் அப்படின்னா கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயப்படுவேன். ஆனால் அந்த வந்து அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ நம்ம திருப்பி கொடுக்கணுமேங்கிற விஷயத்த அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. தரேன் எனக்கு ஏன் தர மாட்டேங்கிறேன்? தந்தேன்னா அது எப்படி தருவீங்க? அங்கே கடன், இங்கே கடன், அங்கே கடன், இங்கே கடன், 5 லட்சம் 6 லட்சம் கடன் இருக்குது சொல்கிறீங்க. அது வட்டி கட்டவே மாதம் சம்பளம் போயிடும். திரும்ப மறுபடியும் இந்த கடனை வந்து நிறைய பேர்கிட்ட ஒருத்தவங்க வந்து கடன் வாங்கி வச்சுருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் கிட்டத்தட்ட 5-6 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. சரி அந்த கடனே திருப்பி கொடுக்கல. இப்போ எங்கிட்ட வேணால் எப்படி திருப்பி கொடுப்பீங்க? இப்போ உறவு அப்படின்னமும் கஷ்டமாக தானே இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம யோசித்து பார்க்குறோம். அவங்க யோசித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ட்ரெயினில் பக்கத்தில் வரோன்னா ஏதோ பேசணுமா வந்த மாதிரி இருக்குது. சாப்பிட்றது கூட வந்து பயமாக இருக்குது. இப்போல்லாம் இந்த வந்து என்ன பண்ணுறா, முன்னாலாம் சாப்பாடு பிஸ்கட் கலந்து கொடுத்தாங்க, அதை கலந்து கொடுத்தாங்க, இதை கலந்து கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை யார் கொடுத்தாலும் எதுவும் வாங்கவே மாட்டேன். நான் எனக்கே இதுக்கு காசு கொடுத்தா தந்துட்டு போகிறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து பயமாக இருக்குது. நம்ம வந்து ஏதாவது இருந்தால் கூட நமக்கு பயமாக இருக்குது. அதை ஏதாவது பண்ணிடுவாங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, கச்சிப்பில் மயக்கம் வந்து டப்புன்னு முகத்தில் வச்சிடுறாங்க. அப்படியே வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இப்படி நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம் கண்டனுக்காக. 24 நான் நியூஸில் இருக்கேனால பயமாக இருக்குது. உட்காந்துட்டு போய் சாப்பிட்றதுக்கு போய் பேசுறது பயன்னு எல்லாமே பயமாக இருக்குது. அதுவும் ட்ரெயினில் போகும்போது ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தா இந்த மிடில் சீட்டு தான். இப்போ வந்து வயசாயிடுச்சுன்னு 50 வயசுக்கு மேலேன்னு பெத்து சீட் கீழே கொடுத்துட்றாங்க. அந்த நடுவில் உள்ளவங்க எந்திருக்கவே மாட்டாங்க. போன தடவை மணி 12 மணி ஆச்சு. எங்கள் வீட்டுக்காரர் ஃபுல் சப்போர்ட். அவன் மாட்டும் தூங்கட்டுமே, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. கழுத்து அப்படியே வலிச்சிருச்சு. சரி 6 மணி வரையும் விடுனா ஒரு 7 மணியும் தூங்குங்க, 8 மணியும் தூங்குங்க, 12 மணி வரையும் தூங்குவாங்களே யாராவது? அதெல்லாம் எந்திருக்க முடியாது. எழுப்பி விடுறேன். மதியம் 12 மணி அவர் எந்திருக்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன ஆயிரும், அந்த இடத்துல சண்டை தான் வரும். இப்போ நீங்கள் எந்திருக்கலை அப்படின்னா சண்டை தான் வரும். இப்போ அதனால தான் நம்ம அதிலே வந்து வீட்டுக்கார ஃபுல் சப்போர்ட். ஐயோ பாவன் தூங்கட்டுமே அப்படின்ட்டு இப்படி வந்து உட்காந்து கழுத்து வேறு வலிக்குது. இப்போ நாளைக்கு ட்ரெயினில் போகிறேன், என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போதோ தெரியல. என் வீட்டுக்கார வேறு திட்டுவார், யார்கிட்டையும் பேசாமல் போ அப்படின்பாரு. சீட்டே கொடுக்கலனாலும் அதேமாதிரி நமக்கு ஓரமாக சீட்டுனா வேறு யாரையும் உட்காந்தா கூட எழுப்ப வேண்டாம், அவங்களே உட்காரட்டும் பாரு, ஓரமாக இருந்து பாரு. ஓவராக தான் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். நம்ம காசு கொடுத்து போகிறோம் 1.5 நாள். அப்போ எதுக்கு ஓரமாக ஒண்டிக்கிட்டு எதுக்கு போகணும்? நம்ம சீட்டில் நம்ம ஜன்னல் சீட்டு உட்காரணும். ஜன்னல் சீட்டுக்கு அவ்வளோ போட்டி. அங்கே நான் உட்காறேன் நீ உட்காரேன்னு அவ்வளோ போட்டி. நான் உட்காந்துக்கிட்டோமா நீ உட்காந்துக்கிட்டோமா, எங்களுக்குள்ளே சீட்டு நாங்கள் எங்களுக்கு ஆசையாக இருக்காதா? அதுவும் இல்லாமல் நான் யூடியூப்பர், அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டே வருவேன். நான் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இப்போ ட்ரெயின் ஃபுல்லாக எனக்கு வீட்டுக்காரர் சண்டையாக தான் வரும். ஏன்னா அவர் வந்து இந்த சீட்டை விட்டு கொடுத்துட்டு அதை விட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்காந்துருக்கணும்னு நினைப்பார். ரொம்ப ஓவர் தியாகம்.
அந்த இதில் சீரியலில் வர மாதிரி ஓவர் தியாகம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பார். அவருக்கு சீட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. போனதுலேயே என்னை திட்டினார். மணி 12 மணி ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி நான் தான் எழுப்பி விட்டேன். எந்திருக்கீங்களா, கழுத்து வலி எனக்கு தாங்கலைன்ட்டு. அப்புறம் எழுந்தார், சாப்பிட்டாரு, மறுபடியும் 3 மணிக்கு படுத்துட்டார். இந்த கீழ் சீட்டு ஏண்டா கிடச்சிதுன்னு இருக்குது. வயசாகிடுச்சின்னு கீழ் சீட்டில் கொண்டு போட்டுறாங்க. பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. நாளையிலேருந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சால் வீடியோ வந்து பண்ணுறேன். அது எனக்கு டைம் இருக்கா அப்படின்னு தெரில. ஏன்னா ரூமில் கண்டிப்பாக வைஃபை இருக்கும். நாங்கள் வந்து ரூமில் வைஃபை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து டெய்லி போய் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோ போட்டுட்டா டெலிட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ எடுக்கவும் யூஸாக இருக்கும். பார்க்குறேன், டைம் இருந்தால் பார்க்குறேன், இல்லைன்னா அப்படி மொத்தமாக தான் வந்து போட வேண்டியிருக்கும். முடிஞ்ச வரை வந்துட்டு வீடியோலாம் வந்து நாளைக்கு ஹைதராபாத் வீடியோலாம் வந்து போட போகிறேன். இந்த சேனலில் தான் போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா மொதல் சேனலில் ஏகப்பட்டது போட்டிருக்கேன். 3ஆம் தடவை 4ஆம் தடவை போகிறேன்னா நிறைய 2 சேனலே எக்கச்சக்கம் போட்டாச்சு. ஒரே இடி, இப்போ இடி மின்னலாக இருக்குது. மழை வருது போல் இருக்குது. மழை வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இடி மின்னலாக இருக்குது. அதுக்கு ட்ரெயினில் போகிறோன்னா இடி மின்னல் வந்து நல்லதாக இருக்குது. தொடர்ந்து என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. எனக்கு வந்து நிறைய பேர் லட்சக்கணக்கான பார்க்கணும் அப்படின்னு ஆசை கிடையாது. ஏதோ 4 பேர் பார்த்தா கூட வந்து ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம 4 கருத்து வந்து 4 பேருக்கு போனால் கூட பரவாயில்லை. இதை பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.